ஹாய், நான் யோகேஷ் பேசுகிறேன். இது வந்து ஸ்பவுட் ரூமு. அடையார் இந்திரா நகர் சைட்டு. வாட்டர் லைன் வந்து அங்கே இன்லெட் ஆகிட்டு வந்து இது 2 பாத்ரூம் பிரிகிறதால அந்த சைடு பாத்ரூம் ஸ்டாப் கார் கேட்டிருக்காங்க, இதுக்கும் கேட்டிருக்காங்க. அதனால் பிரித்து அந்த சைடு பாத்ரூம் கொண்டு கொடுத்துட்டு அப்படியே ஸ்டாப் கார் போட்டு கீழே இறக்கியிருக்கோம் பாருங்கள். அப்படியே கோல்ட் வாட்டர் லைன் வந்து அப்படியே இந்த வாஷ் பேஷன் டைவர்ட்டருக்கு போயிட்டு ஹாட் வாட்டர் வந்து சின்ன பாத்ரூம்ன்றதால அந்த பக்கம் இருக்கிற பாத்ரூமுகள்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஹாட் வாட்ரு. அப்படியே கோல்டு வாட்டர் வந்து ஹெல்த் ஃபாசெட்டுக்கு டேங்க்கோட வேஸ்ட் லைன் வந்து கீழே போகுது. ஒயிட் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். ட்ராப்போட லைன் வந்து இங்கே ஷூ போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். இது வந்து அந்த சைடு பாத்ரூமில் இந்த வர வேஸ்ட் லைனு. இது வந்து அந்த பக்கம் இருந்து வர டாய்லெட்டோட வேஸ்ட் லைன். இது வந்து ஏசிக்கு லைன் கொடுத்துருக்கோம். ஏசிக்கு வேஸ்ட் லைன். இது வந்து பாத்ரூம் ஃபஸ்ட்டு பாத்ரூம். இது பேர் நம்பர் 1. அந்த பாத்ரூம்லேருந்து வருது பார்த்தீங்களா, கோல்ட் வாட்டர் என்ட்ரு ஆகிட்டிங் வந்து ஸ்டாப் கார் போட்டிருக்கோம். அப்படியே கீழே வந்தோன்னே அப்படியே பாருங்கள், இந்த சைடு கோல்ட் வாட்டர் வருது. கோல்ட் வாட்டர் வந்து டைவர்ட்டருக்கு போயிட்டு அப்படியே வந்து ஹாட் வாட்டர் கீசருக்கு போயிட்டு ஹாட் வாட்டர் அங்கேருந்து வரும்போது டைவர்ட்டருக்கு லிங்க் பண்ணியிருக்கோம். மேலே ஆன் ஷவருக்கும் ஸ்பவுட்டுக்கும் அதை ஒரு ஷவருக்கும் அதை வருது பாருங்கள். இதுவும் மொத்தம் ஒன்றா லிங்க் பண்ணி மொத்தம் 4 பைப் எடுத்து வந்துருக்கோம் பாருங்கள். ஷவருக்கு வந்து லெஃப்ட் சைட்லேயே ஏறி ஷவர் பாயிண்ட் சென்ட்ரு, அதுக்கு கீழே வர்றது வந்து ஸ்பவுட்டு. ஏன்னா அங்கே சென்டரில் வந்து பாக்ஸ் வருது, அதனால் சென்டரில் ஏற்ற முடியாததால் போட்டிருக்கோம். அப்படியே ஹாட்டு கோல்டு வருது பாருங்கள். கீழே வர்றது வந்து கோல்டு. ஹெல்த் ஃபாசெட்டுக்கும் டேங்க் கொடுத்துருக்கோம். ஹாட் வாட்டர் அப்படியே வந்து வாஷ் பேஷனுக்கு கனெக்ட் ஆகுது பாருங்கள். ஹாட் கோல்டு இது வேஸ்ட் லைன், வாஷ் பேஷனோட வேஸ்ட் லைன் போயிட்டு இங்கே சென்டரில் அந்த நீட்டு கிரேடிங் கேட்டிருக்காங்க. 2 ஃபீட்டில் அந்த மாதிரி வாங்குவாங்க, அதனால் சென்டரில் வச்சுருக்கோம். இது டாய்லெட்டோட வேஸ்ட் லைன். இதை போயிட்டு இந்த பாத்ரூமில் கனெக்ட் ஆகுது பாருங்கள். அந்த சைடு வாஷ் பேஷன் வந்து பார்த்திங்களா, அதுக்கு ஹாட் வாட்டர் வந்து இந்த போது பாருங்கள் டீ போட்டு அந்த பாத்ரூம் போய்ட்டு அந்த பாத்ரூம் வாஷ் பேஷன் டேப்புக்கு வந்து கனெக்ட் ஆகுது ஹாட் வாட்டர். இது ஏன் இப்படி கேட்டிருக்காங்கன்னா, அந்த கஸ்டமருக்கு வந்து ஷவரில் குளிக்கும்போது தண்ணி மேலே பட்டு ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட்டில் குளிக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து 3வது பாத்ரூம். 2வது பாத்ரூம் ரெடி ஆகலை, டபுளாக வருது, அதனால் லேட் ஆகும். இது வந்து 3வது பாத்ரூம். வெளியிலேருந்து என்ட்ரு ஆகுது. ஸ்டாப் கார் போட்டிருக்கோம். அப்படியே வந்துட்டு வாஷ் பேஷன் மிக்சருக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே ஹாட் வாட்ரு அங்கேருந்து வருது. அப்படியே 2ம் போதுங்களா. அப்படியே டேங்க்குக்கு எடுத்துருக்கோம். ஹெல்த் ஃபாசெட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். கான்ஸ்டன்ட் டேங்க் லைன் கொடுத்துருக்கோம். ப்ரெஷர் வந்து செக் பண்ணுறோம். 10 பார் வச்சு செக் பண்ணுறோம் ப்ரெஷர் எல்லாமே, ப்ரெஷர் கரெக்டாக இருக்கான்ட்டு. இது வேஸ்ட் லைன் எடுத்துருக்கோம். 4 இன்ச்சு 2.5க்கு ட்ராப் வச்சுட்டு 1.25 போட்டிருக்கோம். அப்படியே வரும்போது இந்த ஹெல்த் ஃபாசெட்டு கீழே இருந்துச்சுன்னா இதுக்கு வேஸ்ட் லைன் கொடுத்துருக்கோம். 4 இன்ச்சோட டேங்க்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். அப்படியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஸ்பவுட்டு கேட்டிருக்காங்க. ஷவருக்கு இதை கொடுத்துருக்கோம். மேலே இங்கே வந்து காங்கிரீட் வந்தது பில்லர், அதனால் தள்ளி வச்சா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் தண்ணி கொட்டுன்னு சொல்லிட்டு பேக் சைடில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஆப்ரேட்டிங் மட்டும் பேக் சைடு சொல்லிட்டாங்க. அதனால் பேக் சைடு வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த சைடு வந்து மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான். ஏன்னா தண்ணி சிந்தி அது ஸ்பாயில் ஆகுது, அதனால் பேக் சைடு இங்கே வச்சுட்டு ஹாட்டு கோல்டு பாருங்கள் இங்கே வந்து கொடுத்துட்டு ஷவருக்கும் ஸ்பவுட்டுக்கும் எடுத்துருக்கோம். இது வந்து ஸ்பவுட்டு, இது வந்து ஷவர். அப்படியே வந்து பாருங்கள், இது அப்படியே கீசருக்கு ஏறுது. கீசர் பாயிண்ட் வச்சுருக்கோம். அப்படியே வந்து இங்கே பாருங்கள் ஸ்பவுட்டுக்கு வச்சுருக்கோம். அங்கே அந்த ஷவர் லைன் வந்து கீழே வரதால் ரைட்டில் ஏற்றிட்டு அப்படியே மேலே பாயிண்ட் வச்சுருக்கோம். சென்டர் பாருங்கள் 7 ஃபீட்டுக்கு மேலே வச்சுருக்கோம். இது வந்து வேஸ்ட் லைன். இது சென்டர் வந்து ட்ராப் கேட்டிருக்காங்க. சென்டர் அந்த நீட்டு ட்ராப்பு, அதனால் சென்டர் வச்சுருக்கோம். அப்படியே இங்கே வந்தோம்னா அப்படியே இங்கே வருது. இங்கே வந்து இங்கே ஒரு ட்ராப்பு, அப்படியே டேரெக்டாக அங்கே ஒரு ட்ராப் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். 4 இன்ச் பைப்பு கன்சல்ட் டேங்கில் கனெக்ட் பண்ணி அப்படியே வெளியில் போய்ட்டு ஆமாம்.